இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ல இருந்தா எப்படி நம்ம செக் பண்றது. பொதுவா நம்ம நிறைய பேர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைக்கிறோம். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது சரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு அந்த அறிவே வருது. ஏன்னா பணம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம வந்து டக்குன்னு போய் ப்ராப்பர்ட்டி வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் இல்லைங்க இதுல ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கடைசியா எங்க வந்து நிற்கும் அப்படின்னா இதெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு வந்து நிற்கும். நம்ம சிறுக சிறுக சேர்த்து வச்சு கோர்ட்டு கேஸ்னு அலையறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி லீகல் அட்வைசர் ரோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். 4 டைப் ஆஃப் லிட்டிகேஷன் நம்ம கண்டிப்பா செக் பண்ணணும். அதுல ப்ராப்பர்ட்டி கேஸ்ல இருக்கா அப்படிங்கறது எப்படி செக் பண்றது, அதோட ஆன்லைன்ல எப்படி நம்ம செக் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து வெரிஃபை பண்றது, அதுக்கப்புறம் லீகல் அட்வைசரோட ரோல் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ லிட்டிகேஷன்னா என்னன்னு பார்க்குறோம். நார்மலா ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா லேண்டு தானே வாங்குவோம். அது என்ன லிட்டிகேஷன் அப்படின்னு பார்த்தா, லிட்டிகேஷன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு கோர்ட் கேஸ்ல இந்த லேண்ட் வந்து இன்வால்வ்டா இருக்குது, நம்ம வாங்க போற இடம் இன்வால்வ்டா இருந்தால் அதுக்கு பேரு லிட்டிகேஷன். சரி, பேங்க் லோன்ல ஏதாவது பிரச்சனையா இருந்தது அப்படின்னாலும் அதுக்கு பேரு ஒரு லிட்டிகேஷன் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு இல்லீகலான சேல்ஸ் நடந்திருக்குது. இல்லீகலான சேல்ஸ்னா அது மல்டிபிள் ரீசன் சொல்லலாம். லீகல் கேர் சர்டிபிகேட் இல்லாம சேல் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு லிட்டிகேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, லிட்டிகேஷன்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை தெரியாம வாங்கிட்டா என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க் லோன் கண்டிப்பா கிடைக்காது. உங்க பணம் போனது தான். நீங்க கடைசி வரையும் பட்டா வாங்கவே முடியாது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு லேண்டை பார்த்துட்டோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உடனே டெம்ப்ட்ல போய் நம்ம என்ன பண்ணிடுவோம், 1 லட்சத்தை அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணிக்கிறேன், மீதியை வந்து நான் எப்படியாவது லோன் போட்டு கொடுத்துறேன். அதெல்லாம் தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து டெம்ப்ட் ஆகாம ஃபர்ஸ்ட் இந்த லேண்ட்ல லிட்டிகேஷன் இருக்குதா அப்படின்னு பாருங்க. உடனே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நான் கார்னர் பிளாட் விட்டா கிடைக்காது, போனா வராது, இந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. நீங்க ஒரு நாள் நீங்க ஹைகோர்ட் போயிட்டு நீங்க ஜஸ்ட் பாருங்க எத்தனை பேர் வந்து இந்த லேண்ட் இஷ்யூஸ்க்காக வந்து நிக்கிறாங்கன்ட்டு. நமக்கே ரொம்ப பாவமா இருக்கு. எவ்வளோ வயசானவங்க நடக்க முடியாம அந்த லிஃப்ட்ல ஏறி வந்து நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க சிறுக சிறுக சேர்த்து கடைசியில தேவையில்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி, ஏன்னா ஒண்ணுதான், அறிவு இல்லை அவ்வளவுதான். காசு மட்டும் இருந்தது, அறிவு இல்லாம போச்சு. ஏன் இல்லாம போச்சு? தேடுறது கிடையாது. ஏன்னா என்கிட்ட காசு இருக்குது, நான் ஏதோ ஒன்று டக்குன்னு பண்ணிடுவேன், நான் ஏன் தேடணும், தேடி என்ன பண்ண போறேன்? அப்ப கடைசியில் கோர்ட் கேஸ்ல தான் நிக்க வேண்டியது வரும். 10-11 நீங்களும் இல்லாம இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நீங்க வந்து ஈஸியில போய் செக் பண்ணணும். ஈஸி எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் கூகுள்ல https:/tnreginet.gov.in அதுல அந்த வெப்சைட்ல போயிட்டு செலக்ட் ஈஸி, அதுல சர்ச் டாக்குமெண்ட் நம்பரும் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயிலும் வந்து சர்ச் பண்ணுங்க. அதுல என்ன டிஸ்ட்ரிக்ட், சர்வே நம்பர், அதுக்கப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 13 வருஷத்துக்கான லாஸ்ட் ஈசி வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வேணும். அந்த ஈசியில வந்து என்னென்ன இருக்கும்னா, ஏதாவது மார்க்கேஜ் வச்சிருக்காங்களா, இல்ல சேல் டீட்ல ஏதாவது இஷ்யூ இருக்குதா, இல்ல கோர்ட் கேஸ் ஏதாவது பெண்டிங் இருக்குதா அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஈசியில நமக்கு துல்லியமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சில விஷயங்கள் ஈஸிலையும் தெரிஞ்சுக்காம இருக்கிற கேசஸ் எல்லாம் இருக்குது. இது ஒரு ஈஸிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் செக். சரி, ஈஸிலேயே கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அடுத்த ஒரு சிம்பிள் ஸ்டெப் இருக்குது. நம்ம கோர்ட்டோட ரெக்கார்ட்ஸ் வந்து போய் செக் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்குதா அப்படிங்கறது காட்டிடும். அது எப்படின்னு சொல்றேன். கோர்ட்டோட டேட்டாபேஸ் எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னா, அகைன் கூகுள் போயிட்டு https://ecourts.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ள உள்ள போய்க்கோங்க. அதுல செலக்ட் ஸ்டேட் கேட்கும். தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கேட்கும். டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம், சென்னை, கடலூர், பாண்டிச்சேரி எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்கும். கேஸ் ஸ்டேட்டஸ் கொடுங்க. ஓனர்ஷிப், அதுக்கப்புறம் இல்லாட்டி சர்வே நம்பர், இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஏதாவது சிவில் கேஸ் பெண்டிங் இருக்குதா அப்படிங்கிறது தெரியும். லேண்டோட ஓனர் யாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரியும். ஒருவேளை ஒரு லேண்ட் ஓனர் பேர்ல மல்டிபிள் சிவில் கேசஸ் இருக்குது அப்படின்னாலும் அதுல தெரியும். அந்த மாதிரி இடங்களை தயவு செஞ்சு வாங்காதீங்க, தவிர்த்துருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது நம்ம பார்க்கக்கூடியது SRO ஆஃபீஸ். SRO ஆஃபீஸ்ங்கிறது சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். நீங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் கண்டிப்பா அங்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர்ட் ஆயிருக்கும்.
அந்த ரெஜிஸ்ட்ரேர் ஆஃபீஸ்ல போய் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேல ஏதாவது லீகல் இருக்கா இல்ல ஸ்டே ஆர்டர் இருக்குதா அப்படிங்கறது கோர்ட்டோட அட்வைஸ் படி அங்க ரெஜிஸ்டர்ட்ல கண்டிப்பா மென்ஷன் ஆகி இருக்கும். அங்க வந்து நீங்க கொடுக்க வேண்டியது பட்டாவோட நம்பர், சர்வே நம்பர். இதை கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்டா என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எகெயின்ஸ்டா இல்ல வேற ஏதாவது இல்லீகலா இருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, நம்ம வாங்கி அடுத்த தலைமுறையா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்த நம்ம கஷ்டப்பட்டு, ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியா சம்பாரிச்சு அப்படிங்கிறதுல எப்படி ஈஸியா சம்பாதிச்சாலோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலோ காசு தானே, அந்த காசை நம்ம எப்படி ப்ராப்பரா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன செக் தான். நிறைய பேருக்கு கேட்கறதுக்கே சங்கடம். இன்னார்ட்ட கேட்டா என்ன சங்கடம், கேளுங்க, கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்டா இருக்கிற ஸ்டெப் ரொம்ப ரொம்ப வேலிட் ஸ்டெப், லீகல் ஸ்டெப் வெரிஃபிகேஷன். சரி, அது என்ன லீகல் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் நல்லா பார்க்கக்கூடிய ஒரு அட்வொகேட், நீங்க அந்த அட்வொகேட்டை தேர்ந்தெடுத்து தயவு செஞ்சு அவங்கள்ட்ட இதெல்லாம் எனக்கு வெரிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க பட்டா, ஈசி, அதுக்கடுத்து என்ன ஏதாவது லீகல் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணி தருவாங்க. அதாவது நீங்களும் அந்த மேலே சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துடணும். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பையரோட ஓன் கடமை. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கண்ணில் ஏதாவது மிஸ் ஆகி போயிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுதான் லீகல் அட்வைசர். இந்த நிறைய பேர்த்த பார்க்கும்போது அவங்க பண்ணுற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, கோர்ட்டில் போய் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சொல்லும்போது, சார் நான் என் மச்சான் சொன்னான்னு வாங்கிட்டேன், என் ஃப்ரெண்டு சொன்னார் சார் வாங்கிட்டேன், அந்த பில்டர் வந்து இப்போ போனால் கிடைக்காதுன்னு சொன்னார் அதனால வாங்கிட்டேன், அந்த சேல் பண்ணுற ஏஜென்ட் டெய்லி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அதனால நான் வாங்கிட்டேன். இதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்லுவாங்களே ஒழிய, ஒரே ஒரு 10,000 ரூபாயோ ஒரு 5,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ செலவு பண்ணி ஒரு லீகல் அட்வைசரை பார்த்து, சார் நான் இதை வந்து வாங்கலாமா வேண்டாமா, இது என்னதான் இருந்தாலும் அவங்க ஓப்பனா ஒரு லீகல் ஒப்பீனியன் அட்வைஸ்டா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா நீங்க ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களால ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர்கிட்ட ஒரு லீகலான ஒப்பீனியன் வாங்க முடியல அப்படிங்கறதுனால பல பேர், நீங்க வாங்கணும்னு நினைச்சா, நான் சொல்றது சும்மா சொல்லலைங்க, நீங்க தயவு செஞ்சு ஹைகோர்ட்ல போயிட்டு லேண்ட்ல என்னென்ன இஷ்யூஸ்க்காக வர்றாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாவப்பட்டு இருப்பாங்க. லீகல் கேரண்டி சர்டிஃபிகேட் சரியா இல்லாம அப்படியே அர்ஜென்ட்ல வித்துறதுக்கு அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கிடைக்கிற கமிஷனுக்கோ எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் பண்ணிட்டு இறந்துருப்பாங்க. அது யாரை போய் நீங்க கேட்பீங்க? நீங்க பல லட்சங்களை கொடுத்து வாங்குற இடம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னா 1 ரூபா கூட கிடைக்காம கோர்ட்டுக்கும் சேர்ந்து நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கணும். அந்த மாதிரி நீங்களும் 10ல் ஒருத்தரா இருக்காம தயவு செஞ்சு போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணிட்டு அடுத்ததை நல்லபடியா செய்யுங்க. இந்த லிட்டிகேஷன் வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த புரிய வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு உள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாராவது உங்க ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ரிலேட்டிவோ இடம் வாங்குறேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் பார்க்க சொல்லுங்க. அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அறிவை அவங்க எடுத்துக்க முடியும். நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்றது தான் திரும்பவும் சொல்றேன். ஸோ ஒரு இடமோ ஒரு பொருளோ வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் பத்தாதுங்க, அறிவும் தேவை. அந்த அறிவை இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலுக்கு தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு, ஸோ இதை தேவையான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க, தேவையானதை கேளுங்க. எங்களுக்கும் அடுத்த வீடியோ போடணும்னு அது இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி.